விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். தற்பொழுது உதயநிதியினுடைய கைதை தொடர்ந்து பல பகுதிகளில் திமுகவை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கின்றது? பதிவு பண்ணுங்க. பிரீதா, பார்த்தோம்னா முதலமைச்சர் விஜய் குறித்து ஆபாசமாக பேசியதாக கூறி உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ததை கண்டித்து தேனியில பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா கர்நாடக மேகதாதுல அணை கட்டும் முயற்சியை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து நேற்றைய தினம் தஞ்சாவூர்ல திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுல பேசிய திமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய் குறித்து நடிகை குறித்து தொடர்புபடுத்தி சர்ச்சைக்குரிய வகையில் ஆபாசமாக பேசியதாக எதிர்ப்புகள் கிளம்பியது. அதாவது பாஜக உள்ளிட்ட தாவேகா உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே பாத்தீங்கன்னா அந்த பேச்சுக்கு கண்டனங்களை தெரிவித்து அந்த நிலையில தாவேகா, அதாவது தஞ்சாவூரினுடைய தாவேகா சார்பில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இல்லத்துக்கு இன்று காலை வரைய தந்த போலீசார் அவரை கைது செய்து தற்போது தஞ்சைக்கு கொண்டு சென்றுட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில தேனி திமுக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில தேனி பழைய பேருந்து நிலையம் அருகில திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது பொய் வழக்கு போடாதீங்க அப்படின்னும், அதே போல தாவேகா அரசை கண்டிச்சும் அவங்க கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அந்த திமுகவினரையும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்களை அதிரடியாக கைது செஞ்சாங்க. இதனால தேனி பழைய பேருந்து நிலையத்துல பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பு ஏற்படுதுன்னே சொல்லலாம். இந்த பகுதியில் தற்போது ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. பிரீதா, நன்றி விக்னேஷ். உதயநிதியினுடைய கைதை கண்டித்து தேனியில் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட திமுகவினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதயநிதியினுடைய கைதை கண்டித்து தேனியில் ஓபிஎஸ் தலைமையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். உதயநிதியினுடைய கைதை கண்டித்து தேனியில் ஓபிஎஸ் தலைமையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் பல முழக்கங்களை எழுப்பி இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை ஓபிஎஸ் உள்ளிட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். அது குறித்த முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். உதயநிதியினுடைய கைதை கண்டித்து தேனியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பல இடங்களில் உதயநிதியினுடைய கைதிற்கு எதிராக திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் தற்பொழுது தேனியில் ஓபிஎஸ் தலைமையிலான திமுகவினர் கைது செய்யவும் பட்டிருக்கின்றார்கள். நீலாங்கரை இல்லத்தில் இருந்து கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி தஞ்சைக்கு தற்பொழுது அழைத்துச் செல்லப்பட்டு வருகின்றார். இந்த சூழலில் பல பகுதிகளில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சேலத்தை பொறுத்தவரை பார்த்தோமே ஆனால் அங்கு பொதுமக்கள் திமுகவினருடைய ஆர்ப்பாட்டத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் திமுகவினரோடு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலவரத்தை நாம் சற்று நேரத்திற்கு முன்பாக பார்த்தோம். அதனை தொடர்ந்து தேனியை பொறுத்தவரை பார்த்தோமே ஆனால் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட திமுகவினர் பல முழக்கங்களை எழுப்பி இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் கைதும் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது குறித்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் திரையின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பன்னீர்செல்வம் உள்ளிட்ட திமுகவினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒருபுறம் நாம் பார்த்து கொண்டிருப்பது என்னவென்றால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி தஞ்சைக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகின்றார். அவர் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. கைது நடவடிக்கைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதே வேளையில் கைதான சில நொடிகளிலேயே என் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கைது நடவடிக்கையை காமெடியாக நான் பார்க்கிறேன் என்றும், நான் பேசாததை பேசிய பொய் பரப்புகின்றது தாவேக அரசு எனவும், முதலமைச்சர் விஜய் தொடங்கி அமைச்சர்கள் வரை ரீல்ஸில் மட்டுமே வாழ்கிறார்கள் எனவும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்திருந்த அந்த பேட்டியையும் நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்து அவர் தற்பொழுது காவல்துறையினருடைய வாகனத்தில் அவர் தஞ்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வருகின்றார்.
மேலும் உதயநிதி பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அந்த வகையில் பார்த்தோமேயானால் தாவேக ஆட்சி காலம் எமர்ஜென்சி காலத்தை விட கொடூரமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழலில் அவர் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் வெறுப்பு பேச்சு, கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுதல், பெண்ணின் தனி உரிமையை அவமதிக்கும் வகையில் பேசுவது, மிரட்டுவது என்பது உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் தஞ்சையில் நடைபெற்ற விவசாயிகள் தொடர்பான அந்த போராட்டத்தில் அவர் இந்த ஆபாச பேச்சை பேசியதாக கூறப்படுகிற வேளையில் அவர் தற்பொழுது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார். இந்த போராட்டம் என்பது, இந்த ஆபாச பேச்சு என்பது தஞ்சையில் நடைபெற்றதாக இருக்கக்கூடிய வேளையில் அவர் தற்பொழுது சென்னையில் கைது செய்யப்பட்டு தஞ்சைக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றார். இவருடைய இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து பல பகுதிகளில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். திமுகவினருடைய இந்த ஆர்ப்பாட்டத்தால் பல பகுதிகளில் பொதுமக்களும் இன்னல்களுக்கு ஆளாகி வரக்கூடிய ஒரு சூழலும் நிலவி கொண்டிருக்கின்றது. அதே போல பார்த்தோம்னால் இந்த திமுகவினரினுடைய ஆர்ப்பாட்டம் காரணமாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் போலீசார் திமுகவினரை அடித்து விரட்டி இருக்கின்றார்கள். அதே போல சேலத்தில் பொதுமக்கள் திமுகவினரோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தேனியை பொறுத்தவரை ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட திமுகவினர் போலீசாரால் கைதும் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து நாம் திரையில் பல காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உதயநிதியினுடைய கைதை தொடர்ந்து பல பகுதிகளில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையில் மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், தற்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கின்றது, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. தஞ்சையில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திமுகவினர் சாலை மறியல் மற்றும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நகரில் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. அதாவது தாவேகா மற்றும் திமுகவினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. இவர்களை தடுக்க முடியாமல் போலீசார் தொடர்ந்து திணறி வருகின்றனர். தஞ்சாவூர் பனகல் கட்டிடம் அருகே நடைபெற்ற திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மற்றும் பெண்கள் குறித்து அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசியதாக எழுந்த புகாரின் பேரில் சட்டமன்ற எதிர்க்கட்சி உதயநிதி ஸ்டாலின் மீது தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் புகார் அளித்த பேரில் சட்டப்பிரிவுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழும் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் கைது செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறையினரால் தஞ்சைக்கு அழைத்து வரப்படுகிறார். இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து தஞ்சாவூர் ரயிலடி பகுதியில் நூற்றுக்கணக்கான திமுகவினர் மற்றும் தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பேருந்துகளை மறித்தும் சாலையில் அமர்ந்து உருண்டும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுகவினருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானதால் போலீசார் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி கம்பங்களை பிடுங்கி எறிந்தும் செருப்புகள் வீசப்பட்டும் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சரின் உருவ பொம்மையை எரித்தும் சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் நேற்று பேசிய பனகல் கட்டிடம் முன்பு தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் குவிந்திருக்கின்றனர். அதே நேரத்தில் தஞ்சை நகர் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தஞ்சை நகரின் முக்கிய பகுதிகளில் பதற்றமான சூழல் நிலவி வருவதுடன் நீதிமன்ற வளாகம் பனகல் கட்டிடம் முன்பு ரயிலடி முன்பு போலீசார் பலத்த பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கின்றனர்.
உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை கண்டித்து தஞ்சை நகரில் பதற்றம் என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. நகரம் முழுவதும் திமுகவினர் சூழ்ந்திருக்கக்கூடியதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. திரையின் வாயிலாக பார்த்து வருகிறோம். அங்கு இருக்கக்கூடிய கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த். தற்பொழுது தஞ்சையை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் திமுகவினர் உதயநிதியினுடைய கைதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து தஞ்சையில் திமுக மற்றும் தாவேகாவினருக்கு இடையே ஒரு தள்ளுமுள்ளு உள்ளிட்ட விஷயங்களும் அங்கு நேரிட்டிருக்கின்றது. தஞ்சை நகரை பொறுத்தவரை பதற்றம் என்பது அங்கு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. நகர் முழுவதும் திமுகவினர் அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் திரையின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக மற்றும் தாவேகாவினருக்கு இடையே மோதல் போக்கும் அங்கு நிலவி கொண்டிருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது தஞ்சாவூருக்கு அழைத்து வரக்கூடிய வேளையில் தஞ்சையில் பதற்றம் என்பது அங்கு நிலவி கொண்டிருக்கின்றது. நகர் முழுவதையும் திமுகவினர் சூழ்ந்திருக்கக்கூடிய வேளையில் தாவேகா மற்றும் திமுகவினருக்கு இடையே ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டு தஞ்சை நகர் முழுவதும் ஒரு பதற்றமான சூழல் என்பது நிலவி கொண்டிருக்கின்றது. அங்கு நாம் திரையில் பார்க்க முடிகின்றது. பொதுமக்களும் இதன் காரணமாக அங்கு இன்னலுக்கு ஆளாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. நேற்றைய தினம் தஞ்சையில் நடைபெற்ற அந்த விவசாயிகள் போராட்டத்தின் போது உதயநிதி ஆபாசமாக பேசியதாக அவர் மீது 9 பிரிவுகளின் கீழ் தற்பொழுது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. அவர் கைது செய்யப்பட்டு சென்னையிலிருந்து தஞ்சைக்கு அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த சூழலில் தமிழகம் முழுவதும் பல பகுதிகளில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். போலீசாரும் அவர்களை விரட்டி அடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் தஞ்சையை பொறுத்தவரை பதற்றம் என்பது சற்று அதிகமாகவே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. திமுகவினரும் தாவேகாவினரும் ஒரு மோதல் போக்கை அங்கு கடைபிடித்துக் கொண்டிருப்பதை நாம் திரையின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருக்கக்கூடிய வேளையிலும் அங்கு மோதல் என்பது நிலவிக் கொண்டிருக்கின்றது. மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். தற்பொழுது இந்த விவகாரத்தில் தஞ்சையை பொறுத்தவரை பதற்றம் என்பது சற்று அதிகமாகவே காணப்படக்கூடியதை நம்மால் பார்த்து கொள்ள முடிகின்றது. அங்கு என்ன நிலவரம் நிலவி கொண்டிருக்கின்றது? காவல்துறையினர் என்னென்ன நடவடிக்கைகளை அடுத்தடுத்து மேற்கொள்வார்கள் என்று நம்மால் எதிர்பார்க்கப்படுகின்றது? பதிவு பண்ணுங்க. தஞ்சையில் இருக்கக்கூடிய நிலவரத்தை தற்பொழுது நாம் திரையின் வாயிலாக பார்த்து வருகிறோம். ஒரு பக்கம் தாவேகாவினரும் மறுபக்கம் திமுகவினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒரு மோதல் போக்கை அங்கு அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் சார்பாக ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய வேளையில் பல பகுதிகளில் போலீசாரால் அவர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள். மேலும் பொதுமக்களும் திமுகவினரோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து நாம் பார்த்தோமேயானால் தஞ்சையை பொறுத்தவரை இந்த திமுகவினருடைய ஆர்ப்பாட்டம் காரணமாக நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய பதற்றம் என்பது சற்று அதிகமாகவே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. சாலையை மறித்து அரசு பேருந்தையும் மறித்து ஒரு பக்கம் தாவேகாவினரும் மறுபக்கம் திமுகவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்கள் மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். தற்பொழுது இந்த விவகாரம் சற்று அதிகமான பதற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. என்ன விவரங்கள் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய வாகனத்தை முற்றுகையிட்டும் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் திமுகவினர் பல்வேறு இடங்களில் சாலை மறியல் உட்பட பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்படுவதற்கான சூழல் உருவாகி இருப்பதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய வகையிலும் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறுகளும் ஏற்படாத வகையிலும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசினுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் காவல்துறை தன்னுடைய பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து திமுக தலைவர்கள் பலரும் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்ப்பையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் சென்னை தேனாம்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், அக்கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் R.S. பாரதி உட்பட மூத்த நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய உதயநிதி ஸ்டாலின் கைது நிலவரம் குறித்தும் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் குறித்தும் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின்
அக்கட்சியை சார்ந்த மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு செய்தியாளரை சந்தித்து பேசும்போது தவேக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரை அவருடைய வீடு புகுந்து காவல்துறை கைது செய்திருப்பது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது என கட்சி தலைவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு இந்த உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யக்கூடாது என உயர்நீதிமன்றத்தில் திமுகவினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி மேல் முறையீடு செய்திருக்கக்கூடிய சூழலில் 12 மணி வரை கைது செய்ய வேண்டாம் என அரசு வழக்கறிஞர்களிடம் நீதிபதிகள் ஓரலாக எடுத்துரைத்த நிலையிலும் கூட அவசரமாக உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வியும் திமுகவை சார்ந்த மூத்த நிர்வாகிகள் எழுப்பியிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் கைது என்பது தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்படுவதற்கான சூழலையும் உருவாகி இருக்கிறது. தஞ்சை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் திமுகவினர் தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். காவல்துறையினுடைய நடவடிக்கையை கண்டித்து போராட்டத்தை முழக்கத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை அறிவாலயத்தில் முன்பாக தேனாம்பேட்டை அந்த சிக்னல் முன்பாகவும் சற்று நேரத்துக்கு முன்பாக திமுக நிர்வாகிகள் சிலர் சாலை மறியலில் ஈடுபட்ட அந்த செய்திகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அறிவாலயத்தில் தன் கட்சி சார்ந்த மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஆலோசனை ஈடுபட்டதற்கு தொடர்ச்சியாக செய்தியாளரை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு செய்தியாளரை சந்திக்கும் பட்சத்தில் தவேக அரசை கண்டிக்கும் வகையில் மட்டுமல்லாது உதயநிதி ஸ்டாலினை விடுவிப்பதற்கு தேவையான மேல் நடவடிக்கைகள் குறித்த ஒரு சட்ட ரீதியான எதிர்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைப்பார் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரீதா, நன்றி விக்னேஷ். தற்போது வரை இருக்கக்கூடிய தகவல்களை வழங்கியமைக்கு நமக்கு தற்பொழுது நாம் தஞ்சையில் இருக்கக்கூடிய நிலவரங்களை நாம் பார்த்து வருகிறோம். தஞ்சை நகரம் முழுவதும் பதற்றம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நகர் முழுவதையும் திமுகவினர் சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை கண்டித்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலையை மறித்தும் பேருந்துகளை இடைமறித்தும் சாலையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்பொழுது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பக்கம் தாவேகவினர் அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதற்கு அப்படியே மறுபக்கமாக திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தஞ்சையில் பதற்றம் என்பது அதிகரித்து காணப்படுகின்றது. சற்று நேரத்திற்கு முன்பாக நமது செய்தியாளர் குறிப்பிட்டதை போன்றே திமுகவினர் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் சிலைகளையும் பொம்மைகளை எரித்தும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனை போலீசார் தண்ணீர் ஊற்றி அணைக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் திரையின் வாயிலாக பார்க்க முடிகின்றது. தஞ்சையை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்ற ஒரு நிலையே அங்கு நிலவி கொண்டிருக்கின்றது. திமுகவினரும் தாவேகவினரும் எதிரெதிர் திசையில் நின்று ஒரு மோதல் போக்கை கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடியதை நம்மால் இந்த கைது விவகாரத்தை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை திரையின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்க முடிகின்றது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியினுடைய கைதை கண்டித்து தஞ்சாவூரில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூருக்கு அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த வேளையில் தஞ்சை நகரம் முழுவதும் பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். தற்பொழுது தஞ்சையில் இருக்கக்கூடிய நிலவரங்களை நம்மால் திரையின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. உருவ பொம்மை உள்ளிட்டவற்றையெல்லாம் எரித்து திமுகவினர் ஒருபுறம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மறுபக்கம் அதற்கு எதிர் திசையில் தாவேகவினரும் ஒரு மோதல் போக்கோடு அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். என்ன நிலவி கொண்டிருக்கிறது? பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தஞ்சாவூர் ரயிலடி பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு சாலையில் வரும் பேருந்துகளை மறித்தும் சாலையில் அமர்ந்து முரண்டு பிறண்டும் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு கட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினருக்கும் காவல்துறையினருக்குமே கடுமையான வாக்குவாதம் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. தமிழக திமுகவினருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானதால் போலீசார் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிக்கம்பங்களை பிடுங்கி எறியப்பட்டும் செருப்புகள் தூக்கி வீசப்பட்டும் தமிழக முதலமைச்சரின் உருவ பொம்மையை எரித்தும் சாலையில் தொடர்ந்து கடுமையான ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தஞ்சை நகரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது.
அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் நேற்று பேசிய பனகல் கட்டிடம் முன்பு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒருபுறம் திமுகவினரும் ஒரு பக்கம் தாவேகாவினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த கயிறு கட்டப்பட்டு போலீசார் இவரையும் கட்டுப்படுத்த முடியாமல் தொடர்ந்து திணறி வருகின்றனர். தற்போது தாவேகாவினருக்கும் திமுகவினருக்கும் இந்த தொடர்ந்து வரும் மோதல் போக்கு காரணமாக தஞ்சையில் தொடர்ந்து பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. பிரீதா, தஞ்சையில் இருக்கக்கூடிய நிலவரங்களை நம்மால் திரையின் வாயிலாக பார்க்க முடிகின்றது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டு தஞ்சைக்கு அழைத்து வரக்கூடிய வேளையில் தஞ்சையை பொறுத்தவரை அங்கு பதற்றம் என்பது அதிகரித்து காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழகம் முழுவதும் உதயநிதியினுடைய கைதை கண்டித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையில் தஞ்சையில் நேரெதிர் திசையில் நின்று தாவேகாவினரும் திமுகவினரும் ஒரு மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டிருப்பதை நம்மால் திரையில் பார்க்க முடிகின்றது. திமுகவினர் அந்த கைது விவகாரத்தை கண்டித்து அதற்கு எதிராக உருவ பொம்மைகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து இவர்களுடைய இந்த போராட்டம் காரணமாக அங்கு பொதுமக்களும் பல இன்னல்களுக்கு ஆளாகக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. சற்று நேரத்திற்கு முன்பாக கூட நாம் திரையில் பார்த்தோம், சாலையின் நடுவே நின்று அரசு பேருந்தையும் மறித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மேலும் 2 கட்சியைச் சேர்ந்தவர்களும் ஒரு மோதல் போக்கையும் கடைபிடித்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது திமுகவினர் உருவ பொம்மைகளை எல்லாம் எரித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் அதனை தண்ணீர் ஊற்றி எரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி என்பதும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தஞ்சையை பொறுத்தவரை பதற்றம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. தஞ்சை நகரம் முழுவதையும் திமுகவினர் சூழ்ந்து கொண்டு இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த கைது நடவடிக்கைக்கு தொடர்பாக அண்ணா அறிவாலயத்திற்கு திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஸ்டாலின் வருகை தந்திருந்து மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபடுவார் என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை கண்டித்து நெல்லையில் திமுகவினர் சாலையில் படுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். கள தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். நெல்லையை பொறுத்தவரை திமுகவினருடைய மறியல் போராட்டம் எவ்வாறாக இருக்கின்றது? காவல்துறை என்ன நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள்? பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக காவிரி நீர் தொடர்பாக நடைபெற்ற திமுக போராட்டத்தின் போது தமிழக முதலமைச்சர் தொடர்பாக தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அது தொடர்பான காணொலியும் இணையதளத்தில் வைரலாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் தொடர்பாக தமிழகம் முழுவதும் எதிர்க்கட்சியை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தினர் இன்று பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருப்பதாக அறிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டை பகுதியில் திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து அதே வேளையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக பேசியிருப்பதையும் கண்டித்து தற்பொழுது திமுகவினர் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு வராங்க. பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவின் முக்கிய பிரமுகருமான இருக்கக்கூடிய அப்துல் வஹாப் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. மாநிலம் மற்றும் கட்சியின் முக்கிய தலைவர்கள் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய திமுகவின் இந்த விமர்சனங்கள் தமிழக வெற்றி கழகத்தினர் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவதூறு பேச்சுக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் அவ்வப்பொழுது திமுகவினரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளும் தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கையை கண்டித்து தற்பொழுது திமுகவினர் நெல்லையில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்திட்டு வராங்க. குறிப்பாக மாநகர பகுதியான வண்ணாரப்பேட்டையில திமுகவினர் இன்று காலை ஒன்று கூடி தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கு எதிராகவும் தமிழக முதலமைச்சருக்கு எதிராகவும் பல்வேறு கோஷங்கள் எழுப்பிட்டு வராங்க. இந்த நிலையில வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் படுத்து திமுகவினர் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு வராங்க. ஏற்கனவே இந்த பகுதியில போராட்டம் நடத்துவதற்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் போலீசார் அனுமதி மறுத்து இருந்தார்கள். தற்பொழுது அனுமதியை மீறி வண்ணாரப்பேட்டை செல்லப்பாண்டியன் சிலை அருகே இந்த மறியல் போராட்டமானது நடைபெற்று இருக்கிறது. இது தொடர்பாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து திமுகவினரையும் போலீசார் கைது செய்யக்கூடிய நடவடிக்கை ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவினரின் இந்த போராட்டத்தால் வண்ணாரப்பேட்டை மற்றும் ஜங்ஷன் செல்லக்கூடிய சாலைகள் முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திமுகவினர் தமிழக அரசிற்கும் தமிழக முதலமைச்சருக்கும் எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தினரும் ஆங்காங்கே வால் போஸ்டர் ஒட்டக்கூடிய பணியும் தற்போது தொடங்கி இருக்கிறாங்க. எனவே தற்போது தமிழக அரசு
தமிழக அரசு சார்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல தமிழக அரசுக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகத்திலும் போராட்டம் நடத்திட்டு வராங்க. தற்போது திமுகவினர் கையாண்டு வரக்கூடிய இந்த சாலை மறியல் போராட்டம் மாநகர பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரித்தா, உதயநிதியினுடைய கைதை கண்டித்து நெல்லையில் திமுகவினர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கள தகவல்களுக்கு நன்றி சரவணன். திமுகவினருடைய இந்த மறியல் போராட்டம் காரணமாக நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றார்கள். உதயநிதியினுடைய கைதை கண்டித்து நெல்லையில் திமுகவினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை திரையின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் சாலை மறியல் போராட்டம் உள்ளிட்ட ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பேருந்துகளை மறித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மக்கள் அவதியுறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். உதயநிதியினுடைய கைதை கண்டித்து நெல்லையில் திமுகவினர் சாலையில் அமர்ந்தும் சாலையில் படுத்தும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த காட்சிகளை நாம் திரையின் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையை பொறுத்தவரை டவுன் பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த வண்ணாரப்பேட்டை மற்றும் ஜங்ஷன் செல்லக்கூடிய சாலைகளில் இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய வேளையில் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் அவதியுறும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றனர். திருநெல்வேலியை பொறுத்தவரை அங்கு திமுகவினரினுடைய அந்த சாலை மறியல் போராட்டம் தொடர்பான காட்சிகளை திரையின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு இடங்களில் திமுகவினர் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடியதை நாம் தொடர்ந்து அடுத்தடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை கண்டித்து தற்பொழுது நெல்லையில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டு அவர் சென்னையில் இருந்து தற்பொழுது தஞ்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வருகின்றார். இந்த கைது சம்பவத்தை தொடர்ந்து தமிழகத்தின் பல பகுதிகளில் திமுகவினர் இந்த கைதை கண்டித்து எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பல பகுதிகளில் திமுகவினரினுடைய ஆர்ப்பாட்டம் காரணமாக பரபரப்பான சூழலும் நிலவிக் கொண்டிருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். குறிப்பாக தஞ்சையை பொறுத்தவரை பதற்றம் என்பது அதிகமாகவே காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. முதலமைச்சரை எதிர்த்து அவருடைய உருவ பொம்மை உள்ளிட்டவற்றை எரித்தும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து நாம் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோமே ஆனால் நகர் பகுதிகளில் திருநெல்வேலியில் அந்த வண்ணாரப்பேட்டை மற்றும் ஜங்ஷன் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் திமுகவினர் போராட்டத்தில் நடைபெற்று வருகிறார்கள். அடுத்ததாக உதயநிதியினுடைய கைதை கண்டித்து மதுரை கே புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய கள தகவல்களை நாம் திரையின் வாயிலாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். தற்பொழுது இந்த கைது விவகாரத்தை கண்டித்து திமுகவினர் மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியதை நாம் பார்த்து கொள்ள முடிகின்றது. அங்க இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்னவாக இருக்கின்றன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேற்று இந்த காவேரியில் நீர் திறப்பதை வலியுறுத்தும் வகையில் திமுக சார்பில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் மற்றும் பெண்கள் குறித்து அவதூறாக பேசியதாக அந்த குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தஞ்சாவூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இன்று காலை தமிழக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அதனை கண்டிக்கும் வகையில்தான் மதுரை ஒத்தக்கடை பகுதியில் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் அவர்கள் சாலை மறியல் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். காவல்துறையின் அனுமதியை மீறி அவர்கள் மதுரை ஒத்தக்கடையில் இருந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை மற்றும் மேலூர் செல்லக்கூடிய பிரதான சாலையில் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக முன்னாள் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் சுமார் 300க்கும் மேற்பட்டவரை காவல்துறையினர் தற்போது கைது செய்து காவல்துறையின் வாகனத்தில் அழைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் தற்போது அந்த தமிழக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கைது கண்டிக்கக்கூடியது எனவும் தொடர்ந்து அந்த எதிர்க்கட்சிகள் மீது தமிழக அரசு விஜய் தலைமையிலான தமிழக அரசு வேண்டுமென்றே இது போன்ற கைது நடவடிக்கைகள் மேற்கொள்வதாகவும் இதனை கண்டிக்கும் வகையில் தான் திமுகவினர் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது
நடைபெற்று தற்போது சாலை மறியலாக நடைபெற்றது. அந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு வந்து காவல்துறையின் அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் அந்த ஒத்தக்கடை காவல்துறையினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் தான் இந்த பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் உரிய அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் மூர்த்தி தலைமையிலான சுமார் 300க்கும் மேற்பட்ட திமுகவினரை காவல்துறையினர் தற்போது கைது செய்து காவல்துறை வாகனத்தில் தனியார் மண்டபங்களுக்கு அழைத்துச் செல்கின்றனர். பிரித்தா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். மதுரையை பொறுத்தவரை கேப்புத்தூர் பகுதியில் உதயநிதியை கண்டித்து தாவேக மகளிர் அணி சார்பில் கண்டன போராட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒருபுறம் ஒத்தக்கடையிலிருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் மூர்த்தி தலைமையிலான 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவலையும் எமது செய்தியாளருக்கு கூற நாம் கேட்டோம். மதுரையை பொறுத்தவரை தற்பொழுது உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து உதயநிதியை கண்டித்து தாவேக மகளிர் அணி சார்பில் கண்டன போராட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் திரையின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை கண்டித்து தமிழகத்தின் பல பகுதிகளில் திமுக சார்பில் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல தாவேக சார்பிலும் உதயநிதியை கண்டிக்கும் விதமாக போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. பல பகுதிகளில் திமுக மற்றும் தாவேகவினருக்கு இடையே ஒரு மோதல் போக்கும் நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே உதயநிதியினுடைய கைதை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஒரு பதற்றமான சூழல் என்பது தற்பொழுது நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் கைதுக்கு எதிராக திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னொரு புறம் பார்த்தோமேயானால் தாவேகா சேர்ந்தவர்களும் உதயநிதியை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். உதயநிதி முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் அவர் சென்னையிலிருந்து தஞ்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வருகின்றார். இந்த சூழலில் பல பகுதிகளில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் திமுகவை சேர்ந்தவர்களும் கைதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தாவேகாவை சேர்ந்தவர்கள் உதயநிதியை கண்டிக்கும் விதமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டு சென்னையிலிருந்து தஞ்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார். தற்பொழுது இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பல பகுதிகளில் போராட்டங்கள் என்பது நடைபெற்று வருகின்றது. தஞ்சையை பொறுத்தவரை நாம் பார்த்தோமே ஆனால் அங்கு பதற்றமான சூழல் என்பது சற்று அதிகமாகவே இருக்கின்றது. ஒரு புறம் உதயநிதியை கண்டித்து மதுரையில் தாவேக மகளிர் அணியினர் சார்பாக ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடியதை நாம் பார்த்து வருகிறோம். திரையின் மறுபுறம் தஞ்சையில் இருக்கக்கூடிய நிலவரங்களை நாம் பார்க்கிறோம். அதாவது தஞ்சையை பொறுத்தவரை திமுக மற்றும் தாவேகவினருக்கு இடையே ஒரு மோதல் போக்கு என்பது அங்கு நிலவிக் கொண்டிருக்கின்றது. உதயநிதியினுடைய கைதை கண்டித்து தற்பொழுது திமுகவினரின் சார்பாக தமிழகம் முழுவதும் பல பகுதிகளில் போராட்டங்கள் என்பது வெடித்திருக்கின்றன. அந்த வகையில் தஞ்சையில் முதல்வரை கண்டிக்கும் விதமாக அவருடைய உருவ பொம்மையை எரித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனை காவல்துறையினர் தடுக்கும் விதமாக தண்ணீரை ஊற்றி அதனை அணைத்தார்கள். அதற்கு அப்படியே நேர் எதிராக எதிர்ப்பக்கம் பார்த்தோமேயானால் தாவேகவினர் திமுகவினருக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு என்பது நிலவியது. அந்த காட்சிகள் வெளியானதை நாம் மீண்டும் திரையில் ஒருமுறை பார்த்து வருகிறோம்.
தஞ்சையில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உதயநிதி மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தலைமையிலான போலீசார் அவரை கைது செய்து சென்னை நீலாங்கரையில் இருந்து தஞ்சைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் உதயநிதியினுடைய கைதை கண்டித்து தற்பொழுது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் சார்பாக நடைபெற்று வரக்கூடிய போராட்டங்கள் என்பது அதிகரித்திருக்கின்றன. அந்த வகையில் தொடர்ந்து நாம் திரையில் பார்த்து வருகிறோம். போராட்டங்கள் பல பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை ஒருபுறம் சேலத்தில் திமுகவினரினுடைய இந்த போராட்டம் காரணமாக 2 கிலோமீட்டர் வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது, பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் பொதுமக்கள் திமுகவினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நாம் சேலத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களை திரையின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கு கடைகள் அடைக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் என்பது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. மதுரை புத்தூர் பகுதியை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் உதயநிதியை கண்டிக்கும் விதமாக தாவேக மகளிர் அணி சார்பாக ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. அதற்கு முன்னதாக மதுரை ஒத்தக்கடை பகுதியில் இருந்து முன்னாள் அமைச்சர் மூர்த்தி தலைமையிலான திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கிய நிலையில் அவர்கள் கைதும் செய்யப்பட்டு ஒரு இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு செய்தி என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலுக்கெல்லாம் மத்தியில் கைது செய்யப்பட்ட சில நிமிடங்களில் உதயநிதி என் மீதான கைது நடவடிக்கையை காமெடியாக பார்க்கிறேன், நான் பேசாததை பேசியதாக பொய் பரப்புகின்றது இந்த தாவேக அரசு என்பது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்து கைதான பிறகு அவர் பேட்டியின் வாயிலாக தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் விஜய் தொடங்கி அமைச்சர்கள் வரை ரீல்ஸில் மட்டுமே வாழ்கிறார்கள் எனவும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவருடைய கைதை எதிர்த்து பல பகுதிகளில் போராட்டம் என்பது அதிகமாகி இருக்கின்றது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை போலீசார் விரட்டியடித்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து சேலம், தஞ்சை, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல பகுதிகளில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் ஒன்றின் பின் ஒன்றாக திரையின் வாயிலாக பார்த்து வருகிறோம். பல பகுதிகளில் திமுகவினருடைய இந்த போராட்டம் காரணமாக பொதுமக்கள் அவதியுறும் நிலை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. சேலத்தில் திமுகவினரோடு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் மதுரையில் உதயநிதியை கண்டித்து தாவேக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்கள் கண்டன முழக்கங்களையும் கோஷங்களையும் பதாகைகளையும் உதயநிதிக்கு எதிராக ஏந்தி அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றொரு புறம் திமுகவினர் உதயநிதியினுடைய கைதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உதயநிதியினுடைய கைதை தொடர்ந்து பல பகுதிகளில் பதற்றம் என்பது நிலவிக் கொண்டிருக்கின்றது. தஞ்சையை பொறுத்தவரை பார்த்தோமே ஆனால் திமுக மற்றும் தாவேகவினருக்கு இடையே மோதல் போக்கு என்பது அதிகரித்து காணப்பட்டு வருவதால் அங்கு போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் சென்னையில் நீலாங்கரையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தஞ்சைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவர் தஞ்சைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் தஞ்சையில் பதற்றம் என்பது அதிகமாகவே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த கைது விவகாரத்தை கண்டித்து முதலமைச்சருக்கு எதிராகவும் அவருடைய உருவ பொம்மையை எரித்தும் திமுகவினர் தஞ்சையில் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து தஞ்சையில் மேலும் சற்று அதிகமாகவே பதற்றம் என்பது இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். திரையில் நாம் பார்க்கிறோம் திமுகவினர் மற்றும் தாவேகவினர் எதிரெதிர் பக்கங்கள் நின்று மோதல் போக்கை கடைபிடித்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு போலீசாரும் பாதுகாப்பு பணியில் அதிகமாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். தஞ்சைக்கு உதயநிதி அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தஞ்சையில் பதற்றம் என்பது சற்று அதிகமாகவே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. தஞ்சையில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் அவர் ஆபாசமாக பேசியதாக 9 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு என்பதும் செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது தஞ்சைக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். அவர் தஞ்சைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் திமுகவினர் தஞ்சையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை கண்டிக்கும் விதமாக அவர்கள் போலீசாரோடு வாக்குவாதத்திலும் தள்ளுமுள்ளிலும் ஏற்பட்டது மட்டுமல்லாமல் சாலையில் அரசு பேருந்தை வழிமறித்தும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் விதமாகவும் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள்.
திமுக மற்றும் தாவைக்கவை சேர்ந்த இரு கட்சியை சேர்ந்தவர்களும் எதிரெதிர் திசையில் நின்று ஒரு மோதல் போக்கையும் அங்கு கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தஞ்சை மட்டுமின்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலும் திமுகவினர் சார்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த கைது எதிர்ப்பு போராட்டம் என்பது அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனால் பொதுமக்கள் அவதியுறும் ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. போலீசாரும் அங்கு பலத்த பாதுகாப்போடு திமுகவினருடைய போராட்டத்தில் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். பல பகுதிகளில் திமுகவினர் சாலையில் படுத்தும் சாலையில் அமர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். திமுகவினருடைய இந்த போராட்டம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தின் சில பகுதிகளில் கடைகளை அடைக்க வேண்டும் என திமுகவினர் கட்டாயப்படுத்துவதாகவும் புகார் என்பது எழுந்திருக்கின்றது. திமுகவினருடைய இந்த போராட்டம் காரணமாக பொதுமக்கள் ஏற்கனவே போக்குவரத்து பாதிப்பு உள்ளிட்ட விஷயங்களால் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய வேளையில் மயிலாடுதுறையில் கடைகளை அடைக்க வேண்டும் என திமுகவினர் கட்டாயப்படுத்துவதாகவும் தற்பொழுது தகவல் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை நீலாங்கரையில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை தஞ்சைக்கு போலீசார் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக திமுகவினர் சார்பாக நடைபெற்று வரக்கூடிய போராட்டம் என்பது அதிகப்படியாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன். தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தஞ்சைக்கு அழைத்து செல்லப்பட்டு இருக்கிறார். அங்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் பல பகுதிகளில் போராட்டங்கள் என்பது அதிக அளவில் காணப்படுகின்றது. திமுக மற்றும் தாவேக இரண்டு கட்சியைச் சேர்ந்தவர்களும் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. கள சூழல் என்ன சொல்கின்றது? வணக்கம் பிரீதா. களத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி நீங்களே குறிப்பிட்டு சொன்னீங்க. அதாவது சென்னையில கைது பண்ணி தஞ்சாவூருக்கு உதயநிதியை அழைச்சிட்டு போறாங்க. காரணம், வழக்கு அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அங்க அழைச்சிட்டு போய் தான் விசாரணை நடத்த முடியும் அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். எனவே அங்க அவர் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அவர் திமுகவினுடைய மிகவும் முக்கியமான ஒரு முகமாக இருக்கிறார். தற்போது எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கிறார் சட்டப்பேரவையில. அப்படிப்பட்ட ஒருவர் பொது நிகழ்ச்சியில பேசும்போது முதலமைச்சர் விஜய் குறித்தும் அதே போல நடிகை ஒருவரை பற்றியும் சில கருத்துக்களை தெரிவிச்சாரு. அந்த பேச்சு மிகவும் ஆபாசமாக இருப்பதாக புகார்கள் எழுந்தன. அதன் அடிப்படையில அவருக்கு கண்டனங்களும் பெரிய அளவுக்கு வந்தது. அதாவது எல்லா கட்சியினரும் உதயநிதிக்கு கண்டனங்களை தெரிவிச்சாங்க, பதிவு பண்ணாங்க. அதே போல காவல் நிலையத்திலையும் புகார்லாம் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 9 பிரிவுகள்ல உதயநிதி மேல கேஸ் போடப்பட்டு முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது BNS 196 அந்த செக்ஷனுக்கு என்ன அர்த்தம்னா வெறுப்பு தூண்டுற வகையில பேசுதல், அது ஒண்ணு. அடுத்ததாக 192 BNS வேண்டுமென்றே கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுதல், அந்த பிரிவுலையும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது 352 பொது அமைதியை குலைக்கும் வகையில பேசுறது. இதற்கு 2 ஆண்டுகள் வரை தண்டனை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, குற்றம் நிரூபிக்கப்பட்டால். அதே போல BNS 79 ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க. இது பெண்ணின் தனி உரிமையை அவமதிக்கும் வகையில பேசுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக 296(b) இது இதுவும் ஒரு முக்கியமான செக்ஷனாக இருக்கிறது. இதற்கும் 3 மாத காலம் சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ சேர்த்தோ விதிக்கப்படலாம். ஆனா இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல BNS 61 கூட்டுச்சதி அந்த மாதிரி ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க. 351(2) மிரட்டுதல் இது போட்டிருக்காங்க. இதையெல்லாம் விட முக்கியமானது உமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட், அந்த பிரிவின் கீழே வழக்கு போட்டிருக்கிறாங்க. இது ஜாமீன் கிடைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவான ஒரு செக்ஷனாக இருக்கிறது. கரெக்டா சொல்லணும் அப்படின்னா இது நான் பெயிலபிள் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே நேரத்துல நீதிபதி எடுக்கக்கூடிய முடிவும் இருக்கிறது இதுல அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் தவிர இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 67 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 9 செக்ஷன் போட்டிருக்கிறாங்க. இந்த செக்ஷன்ல எதெல்லாம் அவங்க டிஃபென்ஸ் தரப்புல பிரேக் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். தற்போது உதயநிதி தஞ்சைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். வழி எங்கும் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க.
அவர்களுடைய கட்சியில ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவரை கைது செய்து விட்டார்கள் என்ற ஒரு கோபம் அவர்களிடம் இருக்கிறது. அதை வெளிப்படுத்துற வகையில பல இடங்கள்ல போராட்டம் நடைபெற்று வருகிறது. முக்கியமா தேனி உள்ளிட்ட சில இடங்கள்ல, சில மாவட்டங்கள்ல பெரிய அளவுல போராட்டம் நடக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. மயிலாடுதுறை போன்ற நகரங்கள்ல திமுகவினர் திறந்திருக்கக்கூடிய கடைகளை நீங்க மூடணும் அப்படின்னு சொல்லி வியாபாரிகளை கட்டாயப்படுத்தி மிரட்டுவதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. அதெல்லாம் நம்ம காட்சிகள்ல பார்த்துட்டு இருக்கோம். இது தவிர இந்த திமுகவினருடைய போராட்டத்தால பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் திரையிலேயே. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தாவேக்காவினர் திமுகவுக்கு எதிராக போட்டி போராட்டத்துல இறங்கியிருக்கிறாங்க. பல இடங்கள்ல இரு தரப்புமே நேருக்கு நேர் மோதி கொள்ளக்கூடிய சூழல் நிலவுவதால பதற்றம் அதிகமாக காணப்படுகிறது. இப்ப ரெண்டு பக்கமும் வர்றதுனால இந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்தி அசம்பாவிதங்களை தவிர்க்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. அதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனால் காவல்துறையினரோட கிரௌடு அதிகமாக இருக்கிறதுனால இந்த கட்டுப்படுத்துறதுல ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. எனவே இந்த தகவல் காவல்துறையினுடைய உயரதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா கூடுதல் போர்ஸை டிப்ளாய் பண்ற வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இரு கட்சிகளும் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறதுனால பெரிய ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டியது காவல்துறை மற்றும் சிட்டிங் அரசாங்கத்தினுடைய கடமை அப்படிங்கறதுனால அவங்க எப்படியாவது இந்த போராட்டங்களை தடுத்து நிறுத்துறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இருப்பினும் கூட அது முழுமையாக செய்ய முடியல. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இப்ப உதயநிதி ஒரு பக்கம் தஞ்சாவூர் போயிட்டு இருக்கிறாரு. வழியெங்கும் போராட்டங்கள் நடக்கின்றன. அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளே கூட தலைமையேற்று போராட்டங்களை நடத்துறாங்க. அதாவது சிட்டிங் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், இவங்க எல்லாருமே முன்னின்று போராட்டத்தை நடத்துறாங்க. அதே போல தாவேக்காவும் தங்கள் தரப்புல போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி கைது செய்யப்பட்டதை கொண்டாடுற வகையில திமுக மன்னிக்கணும் தாவேக்காவினர் இனிப்புகள் எல்லாம் வழங்கி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துல ஈடுபட்டதெல்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது. எனவே தமிழ்நாடு முழுவதுமே வேறு வேறு விதமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு பக்கம் திமுக போராட்டம், இன்னொரு பக்கம் தாவேக்கா போராட்டம், இன்னொரு பக்கம் தாவேக்கா கொண்டாட்டம். இது இல்லாம திமுக தாவேக்காவினரிடையே மோதல், அதுல பொதுமக்கள்ல சிலர் தாக்கப்படுவது, காவல்துறையினர் தாக்கப்படுவது, கல்வீச்சு, கடை அடக்க சொல்லி மிரட்டுதல், இந்த மாதிரி பல விஷயங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதற்கான முடிவுகள் என்னவாக இருக்க போகின்றன அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்படி இருந்தாலும் காவல்துறை தங்களுடைய கடமையை செய்வதற்காக உதயநிதியை அழைச்சிட்டு போறாங்க. அவங்க அங்க போய் நீதிபதி முன்பு அவர் நிறுத்தப்படும் போதுதான் அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்ல சிறையில தள்ளப்படுவாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகள் உதயநிதி கைதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. பேட்டியும் சில பேர் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல எக்ஸ் வலைத்தளத்திலையும் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாஜக உள்ளிட்ட கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உதயநிதியினுடைய கைது நியாயம்தான், இப்படி பேசினால் கைதுதான் செய்வார்கள், இது ஒரு அருவருக்கத்தக்க ஆபாசமான பேச்சு அப்படிங்கறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ் பாரதி பேசும்போது அவர் ஒன்றும் தவறா பேசலையே அப்படின்னு உதயநிதியுடைய பேச்சை டிஃபெண்ட் பண்றாரு. அதே நேரத்துல பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் இல்ல உதயநிதி பண்ணது தவறுதான், இனிமே பெண்களை ஆபாசமாக பேசுபவர்களுக்கு இது ஒரு தக்க பாடமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் நடிகை நிவேதா பெத்துராஜ் ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எனவே அரசியல் ரீதியாக மட்டுமில்லாமல் திரைத்துறையிலிருந்தும் கூட கருத்துக்கள் இதுல வெளிவரத நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரு சிலர் திமுகவுக்கும் உதயநிதிக்கும் ஆதரவாக பேசுறாங்க. ஒரு சிலர் த்ரிஷா, அதாவது இந்த குறிப்பிட்ட நடிகைக்கு ஆதரவாகவும் அதே போல உதயநிதிக்கு எதிராகவும் திமுகவினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் பேசுறாங்க. இந்த ரெண்டு இதையுமே நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த விவகாரம் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒன்று உதயநிதி மேல சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவது, இன்னொன்று அதனால் எல்என்ஓ சீரழிந்து போகாமல் பாதுகாக்க வேண்டியது. இதுதான் இப்போதைக்கு முக்கியமாக
பேசப்பட வேண்டிய அல்லது வந்து அணுக வேண்டிய பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கான பதில் வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது. உதயநிதியை வந்து நீதிபதி முன்பு நிறுத்தப்படும் போது அவர் எடுக்கிற முடிவில் தான் உதயநிதி சிறைக்கு போகிறாரா அல்லது வந்து பிணையில் வெளிவருகிறாரா அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அதே போல இந்த போராட்டத்தை எவ்வளவு விரைவாக காவல்துறையினர் கட்டுப்படுத்துறாங்களோ அவ்வளவு நல்லது அப்படிங்கிற பார்வையும் இருக்கிறது. இதெல்லாம் எங்கே போகிறது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும் ரீட்டா. கவிர்சன், நீங்கள் குறிப்பிட்டதை போலவே உதயநிதியினுடைய பேச்சுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல விமர்சனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆதரவாக இருக்கட்டும் இல்லை எதிர்ப்பு போராட்டங்களாக இருக்கட்டும், இதன் எல்லாம் காரணமாக பொதுமக்கள் அவதியுறக்கூடிய ஒரு நிலை என்பது அதிகமாகவே இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டதை போலவே காவல்துறையை விட போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வேளையில் காவல்துறைக்கு இது ஒரு சவாலான விஷயமாகவே மாறி இருக்கின்றது. நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. அதாவது உதயநிதியினுடைய பேச்சுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எவ்வாறு அமையும் என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியதாக தெரிகின்ற வேளையில் காவல்துறை மற்றும் பல தரப்புகளில் இருந்து இது தொடர்பாக நடவடிக்கைகள் மீதிலும் என்ன எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம்? பிரீதா, முதல்ல வந்து களத்துல இரு கட்சியினரும் மோதி கொள்ளாமல் இருப்பதை காவல்துறையினர் வந்து உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இந்த ஒரு சில இடங்கள்ல நடக்கிறது இப்பவே தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. பல மாவட்டங்கள்ல ரெண்டு கட்சியினரும் வந்து நேருக்கு நேர் போராட்டம் நடத்துறது அல்லது போட்டி போராட்டம் நடத்துறது, கொண்டாட்டத்துல ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப தாவேகாவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதை நிச்சயமாக திமுகவினரால வந்து சகித்து கொள்ள முடியாது. அது வந்து ரொம்ப உண்மையான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா தங்களுடைய கட்சி தலைவர், அதுவும் வருங்காலத்தில் தங்களுடைய கட்சியின் தலைவராகவும் அதே போல வாய்ப்பு கிடைத்தால் திமுகவுக்கு அதிக நம்பர்ஸ் வரக்கூடிய தேர்தலில் கிடைத்தால் முதலமைச்சராகவும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு முகமாக உதயநிதி இருக்கிறார். அதனால் அவருடைய கைதை வந்து நிச்சயமாக திமுகவினர் வந்து எளிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. திமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே சிலர் வந்து கட்சி பேச்சாளர்கள் சிலர் வந்து ஆபாசமாக பேசியிருக்கிறாங்க. அதற்காக வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, சிறை தண்டனை அனுபவித்திருக்கிறாங்க. நீதிமன்றத்துல ஜாமீன் கொடுக்கும்போது கூட இனிமே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு தான் வந்து கோர்ட்டே வந்து ஜாமீன் கொடுத்திருக்கிறது. அந்த மாதிரியான நபர்களை எல்லாம் நம்மால் வந்து பார்க்க முடியும். அப்போதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு போராட்டங்கள் வெடிக்கல. அது சில பேர் பேசும்போது அவங்களுக்கு ஆதரவாக சிலர் தான் வந்து போராட்டத்துல ஈடுபட்டாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக வந்து போராட்டம் நடக்கல. அப்படி இருக்கும்போது உதயநிதி மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னா அதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசணும். கட்சியினுடைய அடுத்த தலைவராக வரக்கூடியவராக இருக்கிற காரணத்தால அவருக்கான ஆதரவு என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கிறார் அந்த கட்சிக்குள்ள. அதனால வந்து மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி இந்நாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாருமே வந்து முன்னாள் அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே வந்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த கிரௌடு அதிகமா இருக்கிறதுனால அதே போல வந்து ரெண்டு பக்கமும் வந்து போராட்டம் நடக்கிறதுனால காவல்துறையினர் சற்று சிரமப்படுகிறார்கள் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். எப்படி இருந்தாலும் இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுனால கூடுதல் ஃபோர்ஸை வந்து அவங்க டிப்ளாய் பண்றாங்க. இப்போதைக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்கிறது அதுதான். ஏன்னா வந்து அந்த பக்கம் ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த பக்கமும் வந்து ஆட்களை அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே எப்படியாவது வந்து போராட்டக்காரர்களை அமைதிப்படுத்துவது அல்லது வந்து அவங்களை கைது செய்து எங்காவது ஒரு இடத்தில் அடைத்து வைப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து காவல்துறையால இப்போ செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது. அதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி இந்த போராட்டம் என்பது ஏற்கனவே பல மாவட்டங்களுக்கு போயிடுச்சு. அது வந்து இந்த லெவலோட நிறுத்தினாதான் ஓரளவுக்கு சட்டம் ஒழுங்கை வந்து காக்க முடியும். இல்ல அப்படின்னா எல்லை மீறி போயிருச்சு அப்படின்னா அதுவே வந்து வேற மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்திடலாம். உதாரணமா இப்ப வந்து கடைகளை போய் அடைங்க அப்படின்னு திமுகவினர் வந்து சில இடங்கள்ல மிரட்டல் விடுப்பதாக தகவல்லாம் வருகிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அதே போல உருவ பொம்மைகள் எல்லாம் வந்து எரிக்கப்படுகிறது ரெண்டு தரப்புல இருந்துமே. இப்ப தாவேக்காவும் வந்து இப்ப உருவ பொம்மை எரிக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த ரெண்டு பக்கமும் வந்து அக்ரெசிவா இருக்கிறாங்க. எனவே எங்கேயுமே வந்து இது அடுத்த லெவலுக்கு போயிடக்கூடாது, ஒரு கலவரமாக ஒரு வன்முறையாக வெடித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல காவல்துறை வந்து அதை தான் வந்து மிக முக்கியமாக வந்து வேலைகளை செய்துட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து இது போன்ற ஒரு போராட்டங்களை எதிர்கொள்வது காவல்துறைக்கு புதிது அல்ல அப்படிங்கறதுனால அவங்கள்ட்ட வந்து பிளான்ஸ் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பல விஷயங்களை இந்த மாதிரி வந்து அவங்க கையாண்டு இருக்கிறாங்க. அதனால நிலைமையை வந்து மினிட் பை மினிட் வந்து அவங்க பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதுல இப்ப வந்து அவங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. இப்போதைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் கூடுதல் ஃபோர்ஸை இறக்கி அவங்க வந்து தடுக்கிறதுக்கான வேலைகள்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க.
ஒருவேளை போராட்டக்காரர்கள் மேலும் மேலும் காவல்துறையினர் நோக்கி கல் வீசும் போதோ அல்லது தாக்க முற்படும் போதோ அல்லது பொது அமைதியை குலைக்கும் வகையில் செயல்படும் போதோ காவல்துறையினுடைய ரியாக்ஷனும் வேற மாதிரி இருக்கும். அதை நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். தடியடி நடத்தலாம், கண்ணீர் புகை குண்டு வீசலாம், தண்ணீரை பீச்சி அடித்து அவங்களை அந்த வஜ்ரா வாகனம் மூலமாக அதுல பண்ணி அவங்கள கூட்டத்தாரை கலைப்பதற்கான வேலைகள்ல அவங்க ஈடுபடலாம். இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ். அதையும் தாண்டி போயிருச்சு அப்படின்னா இதை விட கடுமையான நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்க வேண்டிய தேவை கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கிறது. இதெல்லாம் காவல்துறை செய்ய வேண்டிய விஷயங்கள். இது இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் ரெண்டு பக்கமே மாறி மாறி கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. உதயநிதி அப்புறம் திமுகவை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல உதயநிதி பங்கேற்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கறது அவங்க முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. தற்போது நம்மோட இணைப்பில் செய்தியாளர் சந்தோஷ் இணைந்திருக்கிறார். சந்தோஷ், தமிழகம் முழுவதும் போராட்டமானது வெடித்திருக்கிறது. திமுகவினர் வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க ஆர்ப்பாட்டம் எப்படி இருக்கு? விவரம். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதை அடுத்து தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நேற்றைய தினம் தஞ்சையில் நடைபெற்ற திமுக ஆர்ப்பாட்டத்தின் போது ஆபாசமாக பேசியதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டு தஞ்சைக்கு காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கின்றனர். இந்த நிலையில்தான் சென்னை, கோவை மற்றும் நெல்லை, சேலம், தர்மபுரி உட்பட தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் திமுகவினர் பல்வகை போராட்டங்கள் என்பதை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னதாக உதயநிதி ஸ்டாலினுடைய கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் அவரது இல்லத்தின் முன்பாக, நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தின் முன்பாக குவிந்திருந்தனர். அவர்களை போலீசார் அவர்களையும் கைது செய்திருந்தனர். இந்த நிலையில்தான் அண்ணா அறிவாலயத்தில் பல்வேறு போராட்டங்கள் என்பதும் முன்னெடுக்கக்கூடிய வகையில் பரபரப்பான சென்னையினுடைய சாலையாக அண்ணா சாலை விளங்குவதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டிருந்தது. அந்த இடத்திலும் உடனடியாக காவல்துறையினர் யாரும் போராட்ட களத்தில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு முனைப்புடன் தொடர்ச்சியாக அவர்கள் மீதும் கைது நடவடிக்கை என்பதை எடுத்திருந்தனர். அதே போல சேலம், கோவை உள்ளிட்ட பெருநகரங்களிலும் இது போன்ற போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதாலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் என்பதாலும் முன்னெச்சரிக்கையாக போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை தடுக்கக்கூடிய முயற்சி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் இந்த பேச்சினுடைய காரணமாக விவகாரத்தில் இன்று தாவேகாவினர் காலை முதலில் இருந்தே போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்து பல்வகை போராட்டம் என்பதையும் முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில்தான் நீலாங்கரை இல்லத்திற்கு சென்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைது நடவடிக்கையை அடுத்து பல இடங்களில் இதற்கான போராட்டம் என்பதும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தாவேகா போராட்டத்தில் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உருவ பொம்மையை எரித்து தர்மபுரியிலும் போராட்டம் என்பதை முன்னெடுத்து வருகின்றனர். அதே போல தஞ்சாவூரிலும் தாவேகா மற்றும் திமுக நிர்வாகிகள் இடையே சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இடையில் காவல்துறையினர் சமரசம் செய்து அவர்களை போராட்ட களத்திற்கு கொண்டு வராத வகையில் அனுப்பி வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் தமிழகம் முழுவதுமே பல்வகையான போராட்டங்கள் என்பதை
திமுக நிர்வாகிகள் முன்னெடுக்காத வகையிலும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக தங்களுடைய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சைக்கு அழைத்து செல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு மற்றும் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் அவருடன் சென்றிருக்கின்றனர். இதற்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. 12 மணிக்கு முன்பாக கைது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்றும் வாய்மொழியாக நீதிமன்றத்தின் வாயிலாக தெரிவித்ததாக தகவல் என்பதும் கிடைத்திருந்தனர். மேலும் விசாரணையின் பெயரிலே அவர் தஞ்சாவூருக்கு அழைத்துச் செல்வதாக தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய போராட்டத்தை திமுகவினர் முன்னெடுத்து செல்லக்கூடிய நிலையில் திமுகவினர் மட்டுமல்லாமல் அனைவரும் நேற்றைய தினமே அதற்கான ஒரு கண்டன பதிவு என்பதையும் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே பேசியிருந்தனர். தனிப்பட்ட தாக்குதல் மற்றும் பெண்களை இழிவாக பேசுதல் உள்ளிட்ட 9 வழக்கின் கீழ் அந்த வழக்கு பதிவு என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் சாலை மறியலிலும் திமுகவினர் ஈடுபட்டு வருவதால் தமிழகம் முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழல் என்பதும் தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த கைது நடவடிக்கையை குறித்து திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் தொடர்ச்சியாக கண்டன பதிவு என்பதையும் செய்து வருகின்றனர். பேசியதில் தவறில்லை என்று ஒரு புறமும், பெண்களை இழிவாக பேசுவது தவறு என்று மறுபுறமும் இருதரப்பு வாதங்களை வைத்து காலை முதலில் இருந்தே இணையதளத்தில் பெருமளவு பரபரப்பு என்பதும் ஏற்பட்டு வருகிறது. அதே போல களத்தில் திமுகவினரும் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கையை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்து வருகின்றனர். தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லக்கூடிய அவரிடம் பல்வகையான விசாரணை என்பதும் நடத்தப்படுவதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவித்து இருக்கின்றனர். நேற்றைய தினம் பேசுகையில் அந்த காவிரி பிரச்சனை தொடர்பாக பேசாமல் சம்பந்தம் இல்லாமல் பேசியதாக கூறப்படுவதாகவும் தாவேக நிர்வாகிகள் தரப்பிலிருந்து தெரிவித்து இந்த போராட்டம் என்பதையும் முடிவுபடுத்தியிருக்கின்றனர். குறிப்பாக பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய பேச்சு என்பது மிகவும் அவமதிப்பாக இருப்பதாகவும் தேசிய மகளிர் ஆணையத்திலும் காலையிலேயே தாவேகாவினர் தரப்பிலிருந்து மனு என்பதும் வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை இருக்கப்பட்டிருக்கும் என்றும் தாவேகா தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கின்றனர். தற்போது வரையிலுமே தமிழகத்தில் எந்த ஒரு அசாதாரண சூழலும் ஏற்படாத வகையில் தடுப்பதற்கான முயற்சியில் காவல்துறையினரும் தொடர்ச்சியாக தங்களுடைய பணிகளை விரைந்து செய்து வருகின்றனர். ஒவ்வொரு முக்கிய இடங்களிலும், அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் போராட்டம் நடத்தக்கூடிய ஒதுக்கக்கூடிய இடங்கள் என அனைத்து இடங்களிலும் திமுகவினர் குவியாத வண்ணம் காவல்துறையினர் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைதை கண்டித்து தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் நடைபெற்று வரக்கூடிய போராட்டத்தில் பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணத்தில் காவல்துறையினரும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்திருக்கிறது. காட்சிகளை திரையில் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். ஒரு தரப்பில் திமுக போராட்டம் நடத்துகிறது, மறுபக்கம் தாவேக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தஞ்சையில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் பங்கேற்ற உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் குறித்தும் நடிகை குறித்தும் அவதூறாகவும் கீழ்த்தரமாகவும் பேசியிருந்தார். இதையடுத்து பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். இதையடுத்து இன்று அதிகாலை உதயநிதியை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்து தஞ்சைக்கு அழைத்துச் சென்றனர். இதையடுத்து வழிநெடுகிலும் பல்வேறு இடங்களில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவரை கைது செய்து அழைத்துச் செல்லும் வாகனங்கள் மீது ஏறியும் வாகனங்களுக்கு முன்பாக அமர்ந்தும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தற்போது தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போக்குவரத்தை பாதிப்பை ஏற்படுத்தியும் கடைகளை வலுக்கட்டாயமாக அடைக்க கோரியும் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. தாவேக சார்பில் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் உதயநிதியை கண்டித்து, மறுபக்கம் திமுகவினர் பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பியும் அராஜகத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது.
சென்னை நீலாங்கரையில் உள்ள உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் இருந்து காவல்துறையினர் அவரை கைது செய்து தஞ்சைக்கு அழைத்து செல்கிறார்கள். இதையடுத்து பல்வேறு இடங்களில் திமுகவினர் தொடர்ச்சியாக கண்டன கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். திருச்சியில் முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும், மதுரையில் அமைச்சர் மூர்த்தி சார்பாகவும் போன்ற பல்வேறு இடங்களில் திமுகவினர் சாலையில் அமர்ந்தும் சாலைகளை மறித்தும் உருவமையை எரித்தும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அழைத்து சென்றனர். இதையடுத்து பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடைகளை அடைக்கச் சொல்லி வலுக்கட்டாயமாக அவர்கள் வற்புறுத்தி இருக்கிறார்கள். இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டன. போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அரசு பேருந்தை மறித்திருக்கிறார்கள் போன்ற பல்வேறு அராஜகத்தில் திமுகவினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. மறுபக்கம் தாவேகாவினர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் அவர் அருவருக்கத்தக்க வகையில் தஞ்சையில் நடைபெற்ற போராட்டத்தில் அவர் முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து அவதூறாகவும் கீழ்த்தரமாகவும் பேசியிருந்தார். இதையடுத்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். தற்போது உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தஞ்சைக்கு அழைத்துச் செல்லும் நிலையில் திமுகவினர் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், தற்போது நீங்கள் எங்க இருக்கிறீங்க? தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. நீங்கள் இருக்கும் பகுதியில் ஆர்ப்பாட்டம் எந்த அளவுக்கு மக்களுக்கு இடையூறாக ஏற்பட்டு இருக்கிறது? விவரம். பிரகாஷ், வணக்கம். சென்னையின் முக்கிய சாலையாக கருதப்படக்கூடிய அண்ணா சாலையில் தற்போது திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக இப்பகுதியில் ஒரு பெரும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டிருந்தார். அதனை கண்டித்து திமுகவினர் தமிழகம் முழுவதும் போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தலைநகர் சென்னையில் சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். அதன் ஒரு பகுதியாக தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த அண்ணா சாலையில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். தேனாம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அண்ணா சாலையில் தற்போது போராட்டமானது தீவிரமடைந்திருக்கிறது. அதன் காரணமாக பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாக போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு போக்குவரத்து அதாவது பேருந்துகளையும் நிறுத்தி இந்த போராட்டத்தை திமுகவினர் முன்னெடுத்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த சாலையில் அமர்ந்து பொதுமக்களை அவர்கள் பணியை செய்ய விடாமல் அவர்கள் பணியை தடுக்கும் விதமாக இந்த போராட்டம் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுகவினர் போராட்டத்தில் அதாவது காவேரி, மேகதாது உள்ளிட்ட விவகாரங்களை முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட அந்த போராட்டத்தில் சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை உதயநிதி தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஒரு நடிகையின் பெயரை குறிப்பிட்டு தொண்டர்கள் பேசும் பொழுது உதயநிதி அந்த கருத்தை தெரிவித்தது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதன் காரணமாக 9 பிரிவுகளின் கீழ் தஞ்சாவூரில் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. அதனை தொடர்ந்து இன்றைய தினம் தஞ்சாவூர் போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றனர். குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் இருந்து அவர் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்றி தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகிறார். குறிப்பாக அந்த வாகனத்தில் பொறுத்தமட்டில் முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட பல தலைவர்கள், திமுக தலைவர்கள் அங்கே இருந்தாலும் கூட தற்போது அது வழிநெடுக அவர் எங்கெல்லாம் அந்த வாகனம் எங்கு செல்கிறதோ அங்கேயும் போராட்டத்தை முன்னெடுக்க திமுகவினர் முன்னெடுத்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் தலைநகர் சென்னையை பொறுத்தமட்டில் குறிப்பாக அண்ணா அறிவாலயம், திமுகவின் தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயம் உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டம் என்பது சாலை மறியல் போராட்டமாக தற்போது உருவெடுத்துள்ளது. அதன் ஒரு பகுதியை தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய இந்த அண்ணா சாலை என்பது திமுகவின் அதாவது சென்னையின் முக்கிய பிரதான சாலையாக கருதப்படுகிறது. ஏனென்று பார்த்தோம்னா சென்னையின் அதாவது குறிப்பாக கிண்டியில் முதல் அது குறிப்பாக இந்த பிராட்வே வரை இந்த சாலை என்பது மக்களை இணைக்கக்கூடிய மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இந்த சாலை என்பது இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த மேம்பால பணிகள் நடந்து வரக்கூடிய இந்த சாலையில் ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் என்பது இருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் தற்போது திமுகவினரும் இந்த சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுத்ததற்கு காரணமாக மக்களுக்கு பெரும் இடையூறாக இந்த போராட்டம் என்பது அமைந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல்
பார்த்திருப்போம். தமிழகம் முழுவதுமே இது போன்ற சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் இந்த போராட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று பார்த்தோம்னா மக்களுக்கு இடையூறாக இந்த போராட்டம் என்பது அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த தேனாம்பேட்டை சிக்னல், அதாவது தீநகர், அதாவது ஒரு வழி பாதையாக மக்களுக்கு திருப்பி வரக்கூடிய ஒரு போக்குவரத்து, அதாவது டிரைவர்கள் எல்லாம் அலைந்து சுற்றி வரக்கூடிய ஒரு வகையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் திமுகவினர் தற்போது போராட்டத்தில், அதுவும் போக்குவரத்து